முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பற்றியும் கூட்டணி பற்றியும் பேசுகிறாங்க. நான் பேசுறது ஜி.கே. மணி இன்னைக்கு கேட்டது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதிக்கு வித்திட்டம் பண்ணுன்னு சொல்கிறோம். நம்ம சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாமல் எங்கள் சாலையில் போய் முச்சந்தில்கிட்ட நான் பேசுகிறேன். மத்திய அரசு வலியுறுத்தாமல் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தலையேற்றது மட்டும் இல்லை, அதில் நலிந்த பிரிவு எவ்வளவு, எந்தெந்த குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை சலுகைகள் வழங்குவது மேம்படுத்தும். இது அரசியல் பிரச்சனை இல்லை, தேர்தல் பிரச்சனை இல்லை, கூட்டணி பிரச்சனை இல்லை. நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம். குறிப்பாக பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வருவாய்த்துறை, இந்த துறையில் நான் பேசும்பொழுது சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு, இன்னைக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது. கல்வியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க, ரிசல்ட்டு. அதில் கடைசியில் இருக்கிற மாவட்டம், தொடர்ந்து கடைசியில் இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள்னு சொல்லி பேசிட்டு, இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னால் நிலுவையில் இருக்கிற 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதை பற்றி என்னை பேச விடாமலே அடைக்கிறாங்க. ஆனால் உண்மை ஒன்று, இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது தனி பிரச்சனை. அப்படி ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் தான். இதை நான் சொல்கிறேன். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதா? இடஒதுக்கீடு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா பூரா நடக்குது. அதை தான் கேட்குறோம். அதை திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் எந்திரிச்சு. அது அரசியல் பேசுகிறாங்க, கூட்டணி பேசுகிறாங்க. கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது சமூக நீதி பிரச்சனை. நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு பள்ளத்தில் இருக்கிறாங்க, அவங்கள மேலே கை தூக்கி விடணுமா வேண்டாமா? அதை போல தான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும். சரி, இடஒதுக்கீடு வேண்டும்னு இப்போ மறுத்த எல்லாம் பேசுகிறாங்க. இது வரைக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே, முதலமைச்சர் தானே. அதை சரியாக பண்ணீங்களே, ஏன் மேல்முறையீடு பண்ணீங்க? அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல, மேல்முறையீடு பண்ணீங்க. மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை சொல்லிச்சு. அப்புறம் 10.5 விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க 3 வருஷமாக. அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வழங்கலை, காலந்தாழ்த்தாது, இதை தான் கேட்குறோம். அதை பேசவே விடாமல் மாநில அரசாங்கம் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்தை கேளுங்க. இது என்ன நியாயம்? இது புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சு பேசுகிறாங்களா அமைச்சர்கள், புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. அமைச்சர்கள் பேசுகிறதுக்கு முன்னால் உண்மையை சொல்கிறதுக்கு சபாநாயகர் விடமாட்டேங்கிறார். உண்மை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஒரு விவாதத்தில் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம். அதில் ஒரு சில அமைச்சர்கள் உண்மையை சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்க. முதலமைச்சர் சரியாக சொல்ல வந்தார், பேரவைத் தலைவர் அவரே பேசுகிறார் எல்லாத்தையும். இதை பேசாதீங்க, நீங்கள் மத்திய அரசு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் காலங்காலமாக உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள் ஒதுக்கீடு 20 விழுக்காடு பிசியிலிருந்து பிரித்து கொடுத்தாங்க. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? மாநில அரசாங்கம் தானே. அப்போ இதெல்லாம் கேட்கலையா? சரி, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, 50க்கு மேலே போகக்கூடாது, 50 விழுக்காட்டுக்கு மேலே போகக்கூடாது என்பது சட்டம். அன்னைக்கு இதை தக்க வைக்கணும். 69 பிசி 30, எம்பிசிக்கு 20,
எஸ்சிக்கு 18, எஸ்சிக்கு 1. இப்போ 69 விழுக்காடு 50க்கு மேலே போயிடுச்சு. அது கூடாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். அந்த பிரச்சனையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசில் அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் சேர்த்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் இப்போ கேள்வி கேட்குது, 69 விழுக்காடு எந்த அடிப்படையில் வழங்குறீங்க? அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா? 69 விழுக்காடு பிசிக்கு, எஸ்சிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த செய்யணுமா வேண்டாமா? இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்கள் பேசுகிறோம், அரசியல் பேசலை. ஆனால் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பற்றியும் கூட்டணி பற்றியும் பேசுகிறாங்க. நான் பேசுகிறது ஜி.கே. மணி இன்னைக்கு கேட்டது சமூக நீதி பிரச்சனை, இதை தான் பேசுகிறோம். அப்போ சமூக நீதிக்கு இடம் இல்லையா? தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறோம், சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாமல் எங்கள் சாலையில் போய் முச்சந்தில் நான் பேசிட்டோம். இருக்கிற குறைகள் இங்கே தானே சொல்ல முடியும், வேற எங்க போய் சொல்றது? மாநில அரசு எடுத்தா ரத்து ஆயிடும்ல. இப்ப பீகார்ல கொடுத்தது ரத்து ஆயிடுச்சுல. நீங்க பீகார்ல கொடுத்தது ரத்து ஆயிடுச்சு. சிஎம் கூட அதான் சுட்டி காட்டுறாங்க. நீங்களும் சுட்டி காட்டுறீங்க. பீகார்ல கொடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு பிரச்சனை, இடஒதுக்கீடு வழங்குவது என்பது மற்றொரு பிரச்சனை. நீங்களும் புரிஞ்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அது தனியா பேசுவோம். இடஒதுக்கீடு சரி, இப்போ இடஒதுக்கீட்டை பற்றி இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ 3 வருஷமா எதுக்கு இவ்வளோ நடத்துறீங்க? எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நாளை ஆணையம் நீதி அரசர் பாரதிதாசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிங்களா? இதுக்கு தான் அமைச்சிக்க, அது தப்பா? முதலமைச்சர் தான் அமைச்சார், நல்லது தான். சரி, இன்னைக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு, பேசுகிறேன். இதுக்கு முன்னால் பேசினேன், நான் போன கூட்டத்தொடரில் பேசினேன், தொடர்ந்து பேசினேன். முதலமைச்சர் 50 முறை பேசன்னு பார்த்தனே. என் மருத்துவரையா வந்து முதலமைச்சரை பார்த்தாரு. எங்கள் மருத்துவர் அன்புமணி வந்து பேசினார். அன்னைக்கு அரசியல் இல்லையா? அன்னைக்கு இடைத்தேர்தல் இல்லையே? அன்னைக்கு நல்லா தானே பேசணும். அரசியல் பேசக்கூடாது. அரசியல் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. சமூக நீதிங்கிறது அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம் மேம்படுவதற்கு. சார், மத்திய அரசிடம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தணும் நீங்க ஏதாவது அழுத்தம் தருவீங்க? இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தலாம், மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ பீகாரில் எடுத்தாங்க, கர்நாடகா எடுத்துட்டாங்க, போட்டாங்க, ஒடிசாவில் உத்தரவு போட்டாங்க. அப்போ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா? பீகாரில் வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலான்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, அதில் தலையிடல. இடஒதுக்கீடு அதிக எண்ணிக்கை போனதுனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ புரியாமல் இல்லை, கூடுதலாக தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் கூட குறிப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கறது கம்மியாக சரி, வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு பாதிப்பு தானே உண்டாக்கும். சரி, கம்மியாக கேட்டால் கொடுத்துட்டு போங்க. கம்மியாக நாங்கள் கேட்கல, வேணும்னு கேட்குறோம், கொடுங்க. சரி, கம்மியாக கேட்குறீங்க. இப்போ நான் சரியான கணக்கு 15, அன்னைக்கு கலைஞர் சொன்னார் 15 வரும்னு சொன்னால், இப்போ 15 கொடுங்க. 10.5 வேண்டாம், 15 கொடுங்க. நீங்கள் அமைச்சர் சொல்கிறாருன்னு கேள்வி கேட்குறாரு நண்பர், அது 10.5 உங்களுக்கு குறைச்சிருக்குதுன்னு ரொம்ப குறைச்சிருக்கிறது அக்கறைப்படுறீங்க, மகிழ்ச்சி. அப்போ 15 கொடுத்துருங்க. ஆல்ரெடி 20 இருக்குது, 20 உங்களுக்கு போதுமானது இருக்குது அப்படிங்கிறார். 20 போதுமானதாக இருக்குது இல்லைங்கிறது தானே இப்போ நாங்கள் சொன்னது, அமைச்சர் சொன்னது, முதலமைச்சர் சொன்னது, கணக்கெடுத்தது, நீதிபதிகள் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது தானே. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, தேர்தல் பிரச்சனைக்கு கூட்டணி பிரச்சனை இதையே பேசுகிறாங்க, சமூக நீதி பற்றி பேசலை. இன்னொன்று முதலமைச்சர் சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தொடரிலே ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், அதுக்கு பாமக ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் ஸ்டாண்டும் அதே தான். இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வரட்டும். மத்திய அரசு வலியுறுத்தும், மாற்று கருத்து இல்லை. மத்திய அரசு வலியுறுத்துறது தவறே இல்லை, ஆனாலும் கூட மத்திய அரசு வலியுறுத்தாமலேயே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். பீகார், கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் முன்னுதாரணம். அப்போது அந்த மாநிலத்தெல்லாம் பண்ணும் பொழுது, அப்போ சமூக நீதியில் அக்கறை இருக்கிற மாநிலம், சமூக நீதியினுடைய பிறப்படம்னு சொல்கிற மாநிலம், பெரியார் பிறந்த மாநிலத்தில் பண்ணக்கூடாதா?
ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சாதிவாரி கணக்கு நீங்கள் இன்னொன்று, இந்த சாதிவாரி கணக்கெடுப்போம் யார் புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களா தெரியல. ஒரு உண்மையை சொல்கிறேன் நண்பர்கள், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் குறை சொல்லலை உங்களை. சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கு சொல்கிறதில்ல. இப்போது ஆயுதிராவிட மக்கள் கணக்கெடுக்கிறாங்க, அவங்க அதிகமாக இருக்காங்க. வன்னியர் கணக்கெடுத்துட்டாங்க, அதிகமாக சொல்கிறாங்க. அல்லது வேற ஒரு சமுதாயத்தை, அது அல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிக்குள்ள நலிந்த பிரிவினர், அவங்க வீடு இன்னைக்கு குடிசை வீடாக இருக்கும், அங்கே படிக்காதவனே இருப்பான் அந்த வீட்டில், அல்லது அரசாங்கத்தில் வேலை இல்லை, தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கும். இதை கண்டறியணும். அதுதான் சொல்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் சாதி கணக்கெடுத்து அதில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன, சமூக நிலை என்ன, இதெல்லாம் கண்டறிஞ்சு அதை போக்குவதற்கான சிறப்பு திட்டங்கள். அப்போ அதை வந்தால் தானே தமிழ்நாடு மேம்படும். இப்போ அடித்தட்டில் இருக்கிறவங்க மட்டும் மேம்படும். இப்போ வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் நலிஞ்சிருக்கிறாங்க. எஸ்சி பெரும்பான்மையாக நலிஞ்சிருக்கிறாங்க. முக்குளத்தூரில் பெரும்பான்மையில் நலிஞ்ச பிரிவினர் இருக்காங்க, அல்லது அது முத்திரையர்கள் அப்படியே இருக்காங்க. இப்படி இவங்களாம் மேலே வராமல் எப்படி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக வர முடியும்? முன்னேறிய மாநிலமாக வர முடியாது. அப்போ இந்த கணக்கு தான் சொல்லணும். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தலை என்றது மட்டும் இல்லை, அதில் நலிந்த பிரிவு எவ்வளவு, எந்தெந்த குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை சலுகைகள் வழங்குவது, மேம்படுத்துவது. அதுதான். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தங்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டிருக்கு, அதுக்காக நாங்கள் தலா 1 கோடி ரூபாய் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இதை திசை திருப்ப வேண்டாங்க, இந்த பிரச்சனையோட இருக்கட்டும். அது இது சேர்த்து கொடுப்ப அது பெரிய செய்தி ஆகிடும். இது நான் உண்மையை சொல்கிறேன். நான் அரசை குறை சொல்கிறதுக்காகவோ இதை திசை திருப்புறதுக்காக பேசவே இல்லை. சரியான பிரச்சனை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னேன். அதை சபாநாயகர் பேசுவதற்கு அனுமதிக்காமல் திசை திருப்புறாருங்கிறது ஒன்று. அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் சரியாக பதில் சொன்னாங்க. இன்னொரு அமைச்சரை தூண்டிவிட்டு அமைச்சர் சிவசங்கராக வேணும்னு எல்லாத்தையும் சொல்லி இதை திசை திருப்புறாரு, குழப்பத்தை உண்டாக்குறாரு. இது அரசியல் பிரச்சனை அல்ல, தேர்தல் பிரச்சனை அல்ல, கூட்டணி பிரச்சனை அல்ல, இது சமூக நீதி பிரச்சனை என்பதை அமைச்சர்களும் அரசும் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவங்க பேச அனுமதிக்காததுனால, உண்மையை சொல்ல அனுமதிக்காததுனால தான் கண்டித்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறேன். நன்றி.